ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கென்ஷி விலாக் தமிழ். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல விலாக் போட்டு. இன்றைக்கி வந்து ஒரு அவுட்டிங் விலாக் தான் இது. சிதம்பரத்தில் இருக்க என்னோடய நாத்தனார் வீட்டுக்கு வந்து போயிருந்தேன். அவங்க பக்கத்தில் இருக்க பிச்சாவரத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம் சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 1 hour தான். சிதம்பரத்துலேருந்து பிச்சாவரம் போகிறதுக்கு 15 நிமிஷம் தான் வந்து ஆகும். ஆனால் போட்டிங் டைம் வந்து 1 hour தான். நீங்கள் வந்து சிதம்பரத்துலேருந்து ஆட்டோலேயும் போகலாம், இல்லை பஸ்ஸுமே வந்து நிறையா போகுது. அழகாக நீங்கள் அதை சூஸ் பண்ணி போய் உள்ளேயே வந்து இறங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக போன உடனே டிக்கெட் கவுண்டர் வந்து இருக்கும். நம்ம எத்தனை பேர் வந்து போகிறோமோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து 8 பேர் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் 8 பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு படகு வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம். உலகத்திலே வந்து 2வது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து இந்த பிச்சாவரத்தில் இருக்க இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தானா. தமிழ்நாடு டூரிஸ்ட்டும் அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக வந்து போட்டிங் வந்து வச்சுருக்காங்களாம். நம்ம எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணி நம்ம அதில் வந்து போய்க்கலாம். நாங்கள் வந்து மோட்டார் போட்டில் வந்து போகல, இந்த கையிலே பண்ணுவாங்க இல்லையா, அதில் தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். ஏன்னா அது வந்து பொறுமையாக போகும், நல்லா பார்த்துட்டே போகலாம். அதுவும் இல்லாமல் உள்ளெல்லாம் வந்து போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்ட்டு நாங்கள் அந்த போட் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த பிச்சாவரத்தில் போட்டிங் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஆனால் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் உள்ளே போயிட்டு நம்ம வெளியே வரும்போது. ஒரு வழியாக டிக்கெட் வாங்கிட்டு போட்டுமே சூஸ் பண்ணி அதில் வந்து ஏறி உக்காந்துட்டோம். ஆனால் போகும்போது கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. தண்ணிக்குள்ளே பசங்க குதிச்சிடுமா, இல்லை எதையாவது தண்ணியில் கை வைக்குங்களாம் சொல்லிட்டு ஒரே யோசனையாகவே இருந்துச்சு. ஆனால் போகும்போது கொஞ்சம் பாதி தூரத்தில் வந்து ஜாலியாகிடுச்சு. செமையாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க பசங்க. பாப்பா வந்து இதான் ஃபஸ்ட் டைம் போட்டில் வந்து போகிறா. கொடைக்கானலில் வந்து போயிருப்பாள். அது வந்து நம்மளே வந்து கால்லே வந்து பெடல் பண்ணிட்டு போகிற மாதிரி. இந்த போட் வந்து அவங்களே தான் வந்து போட்டிங் வந்து பண்ணிகிட்டே போவாங்க. நம்ம ஜஸ்ட்டு உக்காஞ்சி பார்த்துட்டே போகலாம். இதில் வந்து குட்டி குட்டி மீனெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட்டு தான். ஆனால் உள்ளே போக போக நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்ல வெயில் டைமில் வந்து போயிட்டோமா, முகம்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு, தலையெல்லாம் வந்து சூடாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ளே போன பிறகு தான் வந்து கொஞ்சம் சில்னஸாக இருந்துச்சு. இந்த வேர் வந்து மேலேருந்து கீழாக்க வரும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு வேர். இது போட்டில் போகும்போதே அந்த போட்மேன் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து சொல்லுவாங்க இதை பற்றி. இது வந்து சுனாமி அலையை தடுக்கிறதுக்காக வந்து இது இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இல்லை இது செகண்ட் பிளேஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறையா வந்து அந்த மீனோட பேருங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மரம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தோட பேருமே வந்து சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு வாயிலே வந்து நுழையில, ஆனால் அவங்க வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதேமாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் வந்து எதுவுமே வந்து கேட்கல. உள்ளே போயிட்டு ரிட்டன் வரத்துக்கு 1 hour கிட்ட ஆயிடுது. அதனால 1 hour தான் வந்து நாங்கள் பே பண்ணி போனோம். ஒரு சில பாதையெல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஒரு போட் போனால் இன்னொரு போட் வரத்துக்கு வழியே இருக்காது. இடிச்சிட்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்து போட்டு வந்து ஒரு 4 பேர் அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து போட் வந்து எடுக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேருக்கு வந்து போட் வந்து எடுக்கிறதில்ல. அதனால நீங்கள் போகிற மாதிரின்னா ஒரு 4 பேர் 8 பேர் இந்த மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணிப்போங்க. 2 பக்கம் ஃபாரஸ்ட் நடுவில் தண்ணி போகும் இல்லையா, போகும்போது கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. ஏன்னா மேலே இருக்க வேரெல்லாம் வந்து நீட்டிகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்து அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து கூட்டிகிட்டு போனாங்க. உள்ளே வந்து மீனெல்லாம் வேறு பிடிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்க மீனெல்லாம் பிடிச்சிட்டு போய் குழம்புலாம் வைப்பாங்களாம், சேல்லாம் வந்து பண்ணுவாங்களாம். இந்த ஏரியா சுற்றி இருக்கிறவங்க வந்து அவங்க சொந்தமாகவே வந்து போட் வச்சு இதில் வந்து போயிட்டுருக்குதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கம்பெல்லாம் தொட்டு பார்த்துட்டு பசங்க வந்து சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மீன் தான் வந்து பார்த்தோம். ஒன்று அப்படி பாம்பு மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மீனோட பேரெல்லாம் வந்து சொன்னாங்க, எதுவுமே ஞாபகம் இல்லை. ஃபஸ்ட்டு பிச்சாவரம் போகிற ஐடியாவே இல்லை. பாப்பா ரொம்ப தொல்லை பண்ணான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் கும்பலாக போயிட்டு வந்தோம். லாஸ்ட் டைம் அவங்க இங்கே வந்தப்போ நாங்கள் குயின்ஸ்லாண்ட் வந்து போயிட்டு வந்தோம். அந்த வீடியோ கூட இருக்கும் சேனலில், வேணுன்றவங்க பாருங்கள். உள்ளேயுமே வந்து நுங்கெல்லாம் வர விற்றுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து போயிட்டு இருந்தோம். இந்த சைடு இருக்கவங்கலாம் மீன் பிடிக்கிறாங்க. நிறைய லேடிஸ் வந்து போட் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து மீனெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து பார்த்துட்டே போனோம். ஆனால் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. உள்ளே போகும்போது வெளியில் வரும்போது சரியான வெயில். மோட்டார் போட்டில் போனால் ஸ்பீடாக போயிட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி வந்து கையில் துடுப்பு போடுற போட்டில் வந்து போனோன்னா அந்த குட்டி குட்டி சந்திலெல்லாம் வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படி போகும்போது ஒரு போர்டும் லைட்டாக இடிச்சிக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இடத்துல வந்து கரை தட்டுதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து திருப்பிட்டாங்க. உள்ளே வந்து ரூம்ஸ் எல்லாம் வேறு இருந்துச்சு. அது இப்போ யூஸ் பண்ணுறது இல்லையா, சுனாமிக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். இப்போ எதுவுமே யூஸ் பண்ணுறதில்லன்னு சொல்லிட்டு எல்லாம் பாழடைஞ்சு கிடக்குது.
உள்ளே ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து வெளியில் வரத்துக்கு கரெக்டாக வந்து 1 ஹவர் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து அவங்க 1 ஹவர் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க போல். போயிட்டு சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக நம்ம கரைக்கு வரும்போது கரெக்டாக 1 ஹவர் ஆகுது. வெளியில் வந்த பிறகு அந்த ஜாக்கெட்லாம் கழட்டி கொடுத்துட்டு வெளியில் வந்து ஒரு சின்னதாக கடை இருந்துச்சு. அதில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே பார்க்கில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். பார்க்கெலாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் போகும்போது பார்க்லாம் வந்து ரெடி ஆகிருக்கும். இந்த இடத்துல தான் வந்து பார்க்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போயிட்டோம். அவங்க ஃபிஷ் எல்லாம் வந்து காட்டினாங்க. நம்மளுக்கு என்னென்ன ஃபிஷ் வேணும்னு சொன்னோனோ அதை வந்து நம்ம அப்படியே சமைச்சு கொடுப்பாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். நாங்கள் வந்து முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணிவிட்டோம். போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் நாத்தனார் எல்லாம் ஆர்டர் பண்ணதுனால போனோடனே ரெடியாக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து என்னென்ன சாப்பிட்டோன்னா சங்கு வந்து ட்ரை பண்ணோம் இந்த தடவை. அதுக்கப்புறம் வந்து எறா வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மீன் வந்து பெரிய பெரிய மீன் வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய ஐட்டம் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோடனே நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். ஒரு 1 ஹவர் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, மெமரியாக இருந்துச்சு. வீடியோ எப்போ போடுறதுன்னு இன்றைக்கி தான் வந்து போடுறதுக்கு டைம் கிடச்சிச்சு. ஒரு வழியாக வந்து வீடியோ வந்து போட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவங்க எல்லாமே சமைச்சு வச்சுருவாங்க. நம்மளே தான் பரிமாறி சாப்பிட்ணும். இதில் என்ன ஒரு காமெடினா, என் நாத்தனார் பையன் வெறும் ரசம் தான் ஊற்றி சாப்பிட்டான். அவர் வந்து வெஜ்ஜுக்கு வேறு எந்த குழம்புமே சேர்த்துக்கல. வெறும் ரசமும் ஊறுகாவும் தான் வச்சு சாப்பிட்டான். இதோட vlog வந்து முடியுது. இன்னொரு vlogல சந்திக்கலாம்.